கேள்விப்பட்ட பொழுது இதுவரையிலும் நான் பேசின அளவிலே இந்த தலைப்பை நான் கேள்விப்பட்டதாக இல்லை. உங்களுக்கும் கூட இது கொஞ்சம் புதிதாகவே இருக்கும். தமிழிலே சொல்வது என்று சொன்னால், ஆபத்தான நகைச்சுவை. நகைச்சுவை என்றாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒருவருக்கொருவர் நாம் நகைச்சுவை பரிமாறிக்கொள்கிறோம். சிரித்து மகிழ்கிறோம். நண்பர்களோடு பேசும் பொழுதும், அல்லது உறவினர்கள் மத்தியிலே பேசும் பொழுதும், நாம ரொம்ப சிரிச்சு சிரிச்சு பேசுவோம். ஒருத்தரை நம்ம நகைச்சுவை செய்து அவர்களிடத்திலே நாம் எல்லோரும் சிரிச்சு சிரிச்சு பேசுவோம். ஸோ நகைச்சுவை அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனா இன்றைக்கு நாம் பேச இருக்கும் தலைப்பு என்ன என்று சொன்னால், ஆபத்தான நகைச்சுவை என்று சொல்லி. எப்பொழுது அந்த நகைச்சுவை ஆபத்தா மாறுது, இல்ல ஒரு ஆயுதமாக மாறுகிறது என்று சொன்னால், அதை நாம் தவறாக பயன்படுத்தும் பொழுது அது ஒரு பிரச்சனையா மாறுது, ஒரு ஆபத்தா மாறுது. ஸோ இந்த தலைப்பிலே நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். இந்த தீம் என்ன என்று சொன்னால், நம்மளுடைய வார்த்தை, நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் மிக மிக முக்கியமானது. ஸோ அந்த வார்த்தை மற்றவர்களை காயப்படுத்தும் என்பது மையப்படுத்தி தான் இன்றைய தினத்திலே நாம் தியானிக்க இருக்கிறோம். வசனம் நீதிமொழிகள் அதிகாரம் 26 வசனம் 18, 19. நீதிமொழிகள் 26 வசனம் 18, 19. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கொல்லும் தீக்கொல்லியும் அம்பையும் எரியும் பைத்தியக்காரனுக்கு ஒப்பானவர் யாரெனில், பிறனை வஞ்சித்து விட்டு நான் விளையாட்டுக்கு செய்தேன் என்று சொல்பவரே. நான் வாசிக்கிற இந்த டிரான்ஸ்லேஷன் வந்து சாதாரண தமிழ்ல இருக்கிற ஒரு டிரான்ஸ்லேஷன். நம்ம பைபிள்ல இருக்கிறது என்ன என்று சொன்னால், கொல்லிகளையும் அம்புகளையும் சாவுக்கு ஏதுவானவைகளையும் எரிகிற பைத்தியக்காரன் எப்படி இருக்கிறானோ, அப்படியே தனக்கு அடுத்தவனை வஞ்சித்து நான் விளையாட்டுக்கு அல்லவோ செய்தேன் என்று சொல்லுகிற மனுஷன் இருக்கிறான். மீண்டுமாய் வாசிக்கிறேன். கொல்லிகளையும் அம்புகளையும் சாவுக்கு ஏதுவானவைகளும் எரிகிற பைத்தியக்காரன் எப்படி இருக்கிறானோ, அப்படியே தனக்கு அடுத்தவனை வஞ்சித்து நான் விளையாட்டுக்கு அல்லவோ செய்தேன் என்று சொல்லுகிற மனுஷனும் இருக்கிறான். ஸோ தூய தமிழ்ல சொல்றதா இருந்தா புரியும், நடைமுறை தமிழ்ல சொல்றதா இருந்தா, கொல்லும் தீக்கொல்லியும் அம்பையும் எரியும் பைத்தியக்காரனுக்கு ஒப்பானவர் யாரெனில், பிறனை வஞ்சித்து விட்டு நான் விளையாட்டுக்கு செய்தேன் என்று சொல்பவரே. ஸோ நம்ம ஃப்ரெண்டுகளுக்குள்ள நிறைய பேசுவோம், நம்மளுக்குள்ள அதிகமாக பேசிப்போம் இல்லைங்களா? ஏதோ ஒரு வார்த்தையை நம்ம அவனை புண்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு, கடைசியில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவன் ஏதாவது திருப்பி அடிச்சிருவான், இல்லை திருப்பி நம்மளை கிண்டல் பண்ணிடுவான், திருப்பி நம்மளை பேசிடுவான் அப்படிங்கிறதுக்காக சும்மா விளையாட்டு சொன்னோம்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். புத்திசாலித்தனமா நம்ம என்ன செய்வோம், அந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம பேசுவோம். புத்திசாலித்தனம் அப்படி சொன்ன உடனே எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. ஒரு காட்டுக்குள்ள வீட்டில் வளர்க்குற டாக் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வெளியே சும்மா அப்படி சுத்தும் போது வழி தவறி காட்டுக்குள்ளே போயிடுச்சு. அந்த காட்டுக்குள்ளே போயிடுச்சு. காட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அதுக்கு வழி தெரியல, வீட்டுக்கு எப்படி வரணும்னு தெரியல. உடனே அந்த டாக் அங்கங்கே சுற்றுது, வழியே தெரியல. அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே போயிடுச்சு. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொடூரமான மிருகங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. தூரத்தில் சிங்கம் வர்றதை பார்த்துருச்சு. சிங்கம் வரதை பார்த்தோன்னே இதுக்கு பயமாயிருச்சு. ஐயோ, சிங்கம் வந்துருச்சே, நம்மளாலும் ஓட முடியாது, நம்ம இவ்வளோ தூரம் நடந்து களைப்பாய் வந்திருக்கிறோமே, நம்மளால திரும்பி ஓட முடியாத, எப்படியும் நம்ம சிங்கம் சாப்பிட்டுருமே, எப்படியா நம்ம தப்பிக்கணுமே அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை பண்ணிச்சு. உடனே என்ன பண்ணிச்சு அப்படின்னா, டாக் யோசனை பண்ணிச்சு. பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இறந்த சிங்கம் உடல் கிடந்தது. இறந்த சிங்கத்தோட உடல் கிடந்துச்சு. நேராக போச்சு, ஒரு யோசனை பண்ணிட்டு பக்கத்தில் போய் அந்த சிங்கத்தை சாப்பிட்ற மாதிரி பாவலா பண்ணிச்சு, நடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. சிங்கத்தை சாப்பிட்ற மாதிரி நடிச்சிருந்துச்சு. தூரத்தில் வர்ற சிங்கம் பக்கத்தில் நெருங்கி நெருங்கி வருது. சிங்கமும் என்ன நினைச்சது அப்படின்னா, பரவாயில்ல, நமக்கு ஒரு இறை ரெடியா இருக்கு, இன்னைக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் நெருங்கி நெருங்கி வருது. உடனே டாக் என்ன பண்ணிச்சு அப்படின்னா, அது நெருங்கி வர்றதை பார்த்த உடனே உள்ளுக்குள்ள டாகுக்கு பயம், எப்படியா நம்மளை அடிச்சு சாப்பிட்றணும். ஆனால் வெளியே காட்டிக்கல. அது என்ன பண்ணிச்சு அப்படின்னா, இந்த என்ன சொல்லிச்சு அப்படின்னா, சாப்பிடும்போது, இந்த சிங்கத்தோட உடல் மாமிசம் ரொம்ப டேஸ்டா இருக்குதே சார், இந்த சிங்கத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன், இன்னொரு சிங்கம் கிடைச்சா கூட நம்ம அடிச்சு சாப்பிடலாம் சார், இது கொஞ்சம் தான் நமக்கு மாமிசம் இருக்குதே அப்படி சொல்லி சத்தமா பேசிட்டே அந்த டாக் சாப்பிட்டுச்சான். உடனே இந்த வார்த்தையை சிங்கம் கேட்ட உடனே, அடப்பாவி, இதுதான் வேட்டையாடி சிங்கத்தையே சாப்பிட்டுட்டு இருக்குதா, நம்ம பக்கத்துல போனா நம்மளையும் சாப்பிடக்கூடாத, மாமிசம் நல்லா இருக்குன்னு வேற சொல்லுது, இன்னும் வேணும்னு வேற சொல்லுதே, நம்ம பக்கத்துல போனா நம்மளையும் சாப்பிட்டுருமே அப்படின்னு சொல்லி சிங்கம் கொஞ்சம் யோசிச்சது. உடனே அது கொஞ்சம் திரும்பி, வேண்டாம், வேற யாரையாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி திரும்பி போச்சு. இதை ஒரு குரங்கு, சாரி, நரி ஒன்று பார்த்துட்டு இருந்துச்சு. நரி பார்த்துட்டு உடனே
அதுக்கு தெரியும், ஏன்னா அது தந்திரமானது இல்ல, அதுக்கு தெரியும் இது டாக் வந்து எந்த மாதிரி ப்ளே பண்ணுதுன்னு அதுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால அந்த நரி என்ன பண்ணுச்சு அப்படின்னா நேர சிங்கத்திட்ட போச்சு. அட சிங்கமே, உனக்கு இவ்வளோ அறிவு இல்லாம இருக்கிறிய, எப்படி ஒரு டாக் வந்து ஒரு சிங்கத்தை அடிச்சு சாப்பிடும்? அது உனக்கு கூட தெரியலையா? உன்னை நல்லா ஏமாத்திருச்சு அந்த டாகு. நீயும் ஏமாலியா திரும்பி போயிட்டு இருக்கிறிய? கொஞ்சம் கூட யோசனையே இல்லையா? இவ்வளவு ஏமாலியா இருக்கிறிய, இவ்வளவு பயந்தாங்கொல்லியா இருக்கிறிய அப்படின்னு சொல்லி சிங்கத்தை உசுப்பேத்தி விட்டுச்சு. சிங்கம் மறுபடியும் கடுப்பாயிருச்சு. மறுபடியும் ஆமா ஆமா, ஒரு டாக் எப்படி சாப்பிடும், நம்மளும் யோசிக்காம வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி சிங்கம் என்ன பண்ணிச்சு, மறுபடியும் திரும்பி வந்துச்சு. உடனே டாக் அங்கேயே, நம்ம டாக் அங்கேயே நிக்குது. நரியும் வந்து பாக்குது, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நரியும் வந்து நிக்குது. டாக்குக்கு உடனே அதிர்ச்சியா போச்சு. ஏதோ ஒன்று முதல்ல சமாளிச்சோம், ரெண்டாவது தடவை என்ன பண்ண முடியாது, சமாளிக்க முடியாது, என்ன பண்றது அப்படின்ட்டு. உடனே இன்னொரு யோசனை வந்துச்சு டாக்குக்கு. என்ன சொல்லுச்சு அப்படின்னா, ஏன் நரி, நான் உன்ட்ட யாருக்குன்னே சொன்னேன்ல, எனக்கு சாப்பாடு பசிக்குது, இன்னும் வேணும் அப்படி சொல்லிட்டு, எப்படியாவது ஒரு சிங்கத்தை நீ ஏதாவது சொல்லி ஏமாத்தி கூட்ட வரணும்னு உன்ட்ட சொன்னேனே, கூட்டு வந்தியா ஒரு சிங்கத்தை அப்படின்னு சொல்லி டாகு நரிய பார்த்து கேட்டுச்சான். உடனே சிங்கம் பயங்கர கோவப்பட்டு, அடப்பாவி, என்னை ஏமாத்தி தான் நீ திரும்ப கூட்டு வந்தியா அப்படி சொல்லிட்டு திரும்பி ஓடி போயிச்சான். டாக் தப்பி வீட்டுக்கு வந்துச்சான். சரிங்களா? ஸோ எதற்காக இது சொல்லுகிறேன்னு சொன்னால் புத்திசாலித்தனம். ஸோ நம்ம படிச்ச இந்த வேதத்துல வந்து காயப்படும்படியாக வார்த்தைகளை பேசி விடுகிறோம். கடைசியில் என்ன பண்றோம் அப்படின்னா புத்திசாலித்தனமா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக இது நான் நகைச்சுவைக்காக சொன்னேன் அப்படி சொல்லி சொல்றோம். நம்ம சின்ன வயசுல கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க எல்லாரும், ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லைங்களா? ஏப்ரல் மாசம் வந்தாலே ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது எப்படி வந்துச்சுன்னு சொல்றாங்க அப்படின்னா, ரோம கலாச்சாரத்துல என்ன அப்படின்னா, அவங்க வந்து சிரித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நகைச்சுவை சொல்லி கிண்டல் அடித்து பேசுறதுக்குன்னு ஒரு நாளை தீர்மானம் பண்ணாங்களாம். சந்தோஷமா இருக்கணும், பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் ஏப்ரல் 1 ஆக்சுவலா சொல்றாங்க அப்படி. ஸோ அந்த நாளை வச்சுக்குவாங்களாம். அன்னைக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளாம் சிரித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இகழ்ந்து மகிழ்ச்சி தெரிவிச்சுக்கணும், சந்தோஷமா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வேடிக்கையான விஷயங்கள் ஐரோப்பா கண்ட்ரியில் உண்டு. நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு நாளே வச்சிருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜெர்மனா இல்ல பிரேசிலான்னு தெரியல, தக்காளி எல்லாம் தெருவுக்கு கொண்டு வந்து வச்சிருவாங்க. தூக்கி எல்லாரும் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் எரிஞ்சு எரிஞ்சு விளையாடுவாங்க. வேடிக்கையா ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்வாங்க. கிரேப்ஸ் அந்த மாதிரி ஒரு சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் எது ரொம்ப இயல்பா விலை மலிவாக கிடைக்குதோ அதை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எரிஞ்சு எரிஞ்சு விளையாடுவாங்க. கேலி கூத்தாக ஒரு நாட்களை அதற்கென்று அவர்கள் செலவிப்பாங்க. நம்மளாம் அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது நமக்கு. ஸோ இப்படி வந்ததுன்னு சொல்றாங்க. ஸோ நீங்கெல்லாம் நம்ம யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய ஃப்ராங்க் ஷோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா? ஃப்ராங்க் ஷோன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தர் வந்து பேசுவார், ஏதாவது ஒன்று சொல்லி சொல்லி பேசுவார். அவர் வந்து சீரியஸாக யோசிச்சுக்கிட்டே இருப்பார். கடைசி என்னது அப்படின்னா ஃப்ராங்காக சொன்னாங்க அப்படி சொல்லி. சரி, நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் நிறைய அதை பற்றி சொல்லணுங்கிறதுல. ஸோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இன்றைய தினத்திலே நகைச்சுவை அப்படிங்கிற காரியம் வந்து ரொம்ப ரொம்ப வாழ்க்கைக்கு முக்கியமானது. நம்மளுடைய வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி சிரித்து மகிழ வேண்டும். ஆனால் அதை எப்படியாக நாம் கையாள வேண்டும், அதை தவறாக நாம் பயன்படுத்தும் பொழுது யாரெல்லாம் புண்படுகிறார்கள், நாம் அதை எப்படி செய்கிறோம் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். ஸோ நம்ம வாசித்த இந்த பகுதியில் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, கொல்லும் தீக்கொல்லியும் அப்படின்னா என்னது, தீப்பந்தம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து என்ன அப்படின்னா, அம்பை எரியும் பைத்தியக்காரன். ஸோ ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவன் அல்லது மூடன், இவன் கையில வந்து ஒரு அம்பும் ஒரு தீப்பந்தமும் கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான்? ஸோ தீப்பந்தத்தோட விளைவே அவன் அறிய மாட்டான் இல்லைங்களா? ஸோ ஒரு தேர்ந்தவர், நல்ல விவரம் தெரிஞ்சவர்கிட்ட தீப்பந்தத்தை கொடுக்குறோம் அப்படின்னா அவரு எதற்கு அதை பயன்படுத்த வேண்டுமோ அதற்கு அதை பயன்படுத்துவார். ஒரு தீயை மூட்டி சமைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தீக்குள்ளியை அதற்கு பயன்படுத்துவார். ஆனால் ஒரு பைத்தியக்காரன் என்ன செய்வான், அந்த தீக்குள்ளியை வைத்து மிகவும் விளாடுவான், பக்கத்துல ஏதாவது குடிசை மேல போடுவான், அது எரிஞ்ச உடனே அதை பார்த்து மகிழ்ச்சி அடைவான், இன்னொரு இடத்துல போடுவான். ஸோ அப்படி அது வந்து தீக்குள்ளி வந்து ஒரு பைத்தியக்காரன்ட்ட எப்படி இருக்குதோ, அல்லது அம்பு ஒரு பைத்தியக்காரன்ட்ட எப்படி இருக்குதோ, அன்பு அவன் கையில போச்சு அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், அதை தூக்கி தூக்கி விளையாடுவான். அது யார் மேல குத்துது எப்படி குத்துதுன்னு தெரியாது. ஸோ அப்படி இருக்கிறது, ஒரு பைத்தியக்காரன்ட்ட எப்படி தீக்கொல்லியும் அம்பும் இருக்குதோ அதே மாதிரி நகைச்சுவை அப்படிங்கிறது ஒரு சிலர்கிட்ட இருக்குது. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அதை தவறா பயன்படுத்திடுறாங்க அப்படி சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம வாசிக்கிற காரியம் என்ன என்று சொன்னால், இன்னொன்று என்ன சொல்றாங்க அப்படின்னா, மரணத்திற்கு ஏதுவானதும் அதை விளைவிக்கிறது என்று சொல்லி சொல்றாங்க. ஸோ ஸோ சாலமோன் வந்து இந்த 26வது அதிகாரத்துல வந்து குறிப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, நடைமுறை ஆலோசனை சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து நாம எப்படி ஞானமா மற்றவங்ககிட்ட பேசணும்,
ஞானமாக எப்படி நாம் மற்றவர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இந்த ப்ராவர்ப் 26வது அதிகாரத்திலே சொல்றாரு. ஸோ இந்த வசனத்துல குறிப்பா சொல்றது என்ன அப்படின்னா, வார்த்தைகளை நாம் எப்படியாக பயன்படுத்த வேண்டும், அது எந்த அளவுக்கு முக்கியமானது என்று சொல்லி சொல்றாரு. ஸோ ஒருத்தர் ஒரு சில வார்த்தைகளை பேசுறோம், அந்த வார்த்தை பேசின வார்த்தை ஒருத்தரை காயப்படுத்திருச்சு அப்படின்னா, பேசுற வார்த்தைகள் ஒருத்தரை காயப்படுத்திருச்சு அப்படின்னா, இந்த இடத்துல அப்படிதான் சொல்றாங்க வசனம். என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல அவன் ஒரு வார்த்தை பேசுறான், அந்த வார்த்தை அவனை காயப்படுத்திருச்சு. காயப்படுத்தினோடனே இவன் என்ன பண்றான் அப்படின்னா, தான் பேசின வார்த்தை சரியா பேசலன்னு தெரியுது, இவனுக்கு தவறாத்தான் பேசியிருக்கிறோன்னு சொல்றான், ஒத்துக்கிறான். அது அதனாலதான் என்ன பண்றான் அப்படின்னா, நான் விளையாட்டுக்கு சொன்னேன் இது அப்படி சொல்லி கடைசியில் சொல்றான். ஸோ அவனுக்கே தெரியுது ஒரு சில வார்த்தைகள் பேசுறான். நம்மளும் சில நேரம் நம்ம பேசும் பொழுது ஒரு சில வார்த்தைகள் இன்னும் கடினமா நாம் பேசுவோம், இன்னும் கொஞ்சம் ஆவேசப்பட்டோ இல்லை கொஞ்சம் ஆன்சைட்டியில ஒரு சில வார்த்தைகள்லாம் நம்ம பேசிடுவோம். ஸோ அந்த வார்த்தை பேசின உடனே நமக்கு தெரியும், இந்த வார்த்தை அவனை கஷ்டப்படுத்திடுச்சு, இந்த வார்த்தை அவனை காயப்படுத்திடுச்சு அப்படி சொல்லி தெரியும். ஸோ இந்த இடத்துல அந்த பேசுற மனுஷன் ஒரு வார்த்தை பேசுறான், அந்த வார்த்தை அவனை காயப்படுத்தி விட்டது என்று அறிகிறான். அவனுக்கு தெரியுது நம்ம பேசின வார்த்தை காயமாயிடுச்சு அவனுக்கு அப்படின்னு தெரியுது. அப்படின்னா அவன் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் இந்த மாதிரி தெரியாம பேசிட்டேன், கொஞ்சம் ஆர்வத்துல பேசிட்டேன், கொஞ்சம் நான் விளையாட்டா தான் பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். ஆனா அவன் கேட்கல. அவன் என்ன பண்றான் அப்படின்னா, மாறாக தெரிந்தே அந்த வார்த்தைகளை பேசுகிறான். பேசிவிட்டு நான் விளையாட்டுக்கு தான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட மன்னிப்பு கேட்காம எஸ்கேப் ஆகிடுறான். சரிங்களா? இன்றைய தினத்திலே நாம் 2 தலைப்பிலே இந்த காரியங்களை குறித்து தியானிக்க இருக்கிறோம். முதலாவது, யுவர் வேர்ட் மேட்டர்ஸ் அண்ட் யூ ஆர் அக்கௌண்டபிள் ஃபார் தம். ஸோ நம்மளுடைய வார்த்தைகள், நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் மிக முக்கியமாக இருக்க வேண்டும். ஸோ நம்மளுடைய வார்த்தைகள் என்ன அப்படின்னா, கிராமத்தில் ஒரு வார்த்தை ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நெல் கொட்டினா கூட நம்மளால அள்ளிடலாம், ஆனால் அது சொல்ல கொட்டிட்டா நம்ம அள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு. நெல்லை கொட்டினா யாராலும் அள்ள முடியாது, கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதை கூட நம்ம அள்ளிடலாம், சொல்லும் வார்த்தைகளை நம்ம கொட்டிட்டோம் அப்படின்னா, பேசிட்டோம் அப்படின்னா அதை திரும்ப நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி கிராமத்தில் ஒரு இந்த பழமொழியை சொல்லுவாங்க. ஸோ ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. மத்தேயு வசனம் 12, அதிகாரம் 12 வசனம் 36 37. மத்தேயு அதிகாரம் 12 வசனம் 36 37. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 37வது வசனம், ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். ஸோ இயேசுவானவர் சீசர்களை அவங்களை சுத்தி இருக்கிறவங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நீங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். உங்கள் வார்த்தைகளினாலே நீங்கள் நீதிமான்களாய் தெரிவீர்கள், அல்லது நீதிமான்களாய் தீர்க்கப்படுவீர்கள். உங்களுடைய வார்த்தைகளினாலே நீங்கள் குற்றவாளியாய் தீர்க்கப்படுவீர்கள். ஏன் இந்த வார்த்தையை சொல்றாரு அப்படின்னா, இந்த வசனம் ஏன் சொல்றாரு அப்படின்னா, பரிசேயர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இயேசு அதுக்கு முன்னாடி ஒரு அற்புதம் செய்யறாரு. என்ன அற்புதம் அப்படின்னா, தீய ஆவியினால், அசுத்த ஆவியினால் பிடிக்கப்பட்ட ஒரு மனுஷனை குணமாக்குறாரு இயேசுவானவர். அந்த இடத்துல என்ன அப்படின்னா, பரிசேயர்கள்லாம் பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ தேவனுடைய பலத்தினால இதை செய்யல, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, தீய சக்தியின் பலத்தினாலும் சாத்தானுடைய பலத்தினாலும் இந்த அற்புதத்தை நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொல்லி அவங்க குற்றம் சாட்டுறாங்க. இயேசு அவர்களுக்கு பிரதித்தமா சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, உங்களுடைய வார்த்தை மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், அந்த வார்த்தை நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும் என்று சொல்றாரு. நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 21வது வசனம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அடுத்த வசனம் யாக்கோபு 1:26, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னையே தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய பக்தி வீணாய் இருக்கும். யாக்கோபு 1:26. எபேசியர் 4வது வசனம் 29வது வசனம், 4வது அதிகாரம் 29வது வசனம், கெட்ட வார்த்தை என்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக உண்டாகும்படி பேசுங்கள். ஸோ அடுத்த வசனம், நாவும் நெருப்பு தான்,
யாக்கோபு 3வது அதிகாரம் வசனம் 6. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நகர அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. ஸோ நம்மளுடைய வார்த்தைகள் எப்படியாக இருக்க வேண்டும், நாம மற்றவங்ககிட்ட பேசுறது எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறது குறித்து சொல்லுது. ஸோ யாக்கோபு 1:26 என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னையே தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினாள். ஸோ தேவ பக்தி உள்ளவர்கள் எப்படியாக இருக்கிறார்கள் என்பதை குறித்து இந்த வசனம் சொல்லுது. ஸோ நம்மளும் தினமும் ஆலயத்துக்கு வர்றோம், தேவனுடைய வார்த்தையை தான் படிக்கிறோம், ஜெபம் பண்றோம், நிறைய காரியங்களை செய்யறோம். நம்மட்டையும் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரியான நாவை அடக்காமல் நம்மளுடைய வார்த்தைகள் சில நேரம் மற்றவங்க காயப்படுத்திடுதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த வசனம் யாருக்கு எழுதப்பட்டது என்று சொன்னால், விசுவாசிகளுக்காக எழுதப்பட்டது, தேவ பக்தி உள்ளவர்கள் என்று எண்ணப்படும் மக்களுக்காக எழுதப்பட்டது. ஸோ அந்த மக்கள்கிட்ட மத்தியிலுமே இன்னுமாக நிறைய காரியங்கள் என்ன அப்படின்னா, தேவனை ஆராதிப்பவர்களா இருக்கிறாங்க, எல்லா காரியத்திலும் தேவனை குறித்து பேசுபவர்களா இருக்காங்க, தான் நல்லவன் என்று சொல்கிறவர்களா இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளேயும் என்ன அப்படின்னா, கசப்பான வார்த்தைகள் இருக்கிறது, மற்றவர்களை காயப்படுத்தும் வார்த்தைகள் இருக்கிறது, கோபம் நிறைந்த வார்த்தைகளா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ என்னையுமே பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் வீட்டில் அடிக்கடி சொல்லுவாங்க, நான் ஜெயில் பிரிசன் டிபார்ட்மெண்ட்டில் இந்த கைதிகளுக்கு கிளாஸஸ் எடுக்கிறேன். குற்றம் சாட்டப்பட்ட கைதிகள் என்று சொல்வார்கள், அவர்களுக்கு கிளாஸஸ்லாம் எடுத்துட்டு இருக்கிறேன். ஸோ எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படிங்கலாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ எனக்குமே அது கொஞ்சம் புதுசாகவே இருந்துச்சு. ஒருவேளை நம்ம அப்படி பேசுகிறோமா, இல்லை கோவப்படுறோமா, இல்லை நம்ம வேலை பார்க்குற இடம் தான் அப்படி இருக்குதா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய வளர்ப்பு பின்னணி எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் பொதுவாகவே ஆண்கள் சார்ந்த உலகத்துல தான் அதிகமாக வாழ்ந்திருக்கிறேன். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் பசங்க படித்த ஹாஸ்டலில் தான் தங்கி படித்தேன், பசங்க மட்டும் இருக்கிற ஸ்கூலில் தான் படித்தேன். பார்த்தீங்க அப்படின்னா 10th வரைக்கும் பசங்க படிக்கிற ஸ்கூல் மட்டும் தான் படித்தேன், 12th அதே ஸ்கூல் தான், காலேஜும் பசங்க படிக்கிறது காலேஜ் தான். ஸோ ஆண்கள் மத்தியிலே வளர்ந்ததாலும் எங்கள் வீட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆண்கள், ஒரே ஒரு அக்கா மட்டும் ஒரு பெண்ணு. ஸோ அப்படி இருந்ததுனால இயற்கையாகவே எனக்கு இந்த மூர்க்க குணமோ, இல்லை எடுத்த உடனே இந்த கை நீட்டுறது, ஜெயிலுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நான் மற்ற பசங்கள்கிட்ட கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருப்பேன், இல்லை கிளாஸஸ் எடுத்துட்டு இருப்பேன். பசங்க கொஞ்சம் ஒரு சில வார்த்தைகள் பேசுவாங்க அப்படின்னா உடனே எனக்கு கோபம் வரும். ஆனால் கோபத்தை அடக்கிக்குவேன். ஏன்னா ஜெயிலில் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, ரொம்ப பொறுமையாக இருக்கணும்னு சொல்லி என்னையே நான் அடக்கிக்குவேன். என்ன அப்படின்னா, கைதான் எனக்கு சட்டுன்னு அப்படி மேலே வரும். ஸோ இதில் ஒரு சிலருக்கு அந்த அனுபவம் இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய பின்னணி அப்படி இருக்கிறது. என்னதான் ஆண்டவர் நம்ம ஏத்துக்கிட்டாலும், அன்பை பத்தி அவ்வளவு பேசினாலும், நம்மளையும் மீறி நமக்கு அந்த உணர்வு மேலோங்கி வருது. இதை நான் மறுக்க முடியாது. இதை நான் சொல்வதில் ரொம்ப பெருமையா நான் இது சொல்றதுக்கு இல்லை, கொஞ்சம் அவமானமா தான் நான் சொல்றேன். அந்த மாதிரியான காரியங்கள் நாம் செய்வது. ஸோ என்ன அப்படின்னா, அந்த சூழலில் வளரும் பொழுது, அந்த மாதிரியான அனுபவத்தில் நாம் வளரும் போது, நம்மை அறியாமலே நம்ம ஒரு சில காரியங்களை செய்வோம். இந்த இடத்துல அப்படிதான் என்ன சொல்றோம் அப்படின்னா, ஈவன் அந்த ரைட்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணுகிற நீ உன்னுடைய ஜென்ம சுபாவங்களாகிய ஒருத்தரை காயப்படுத்தி பேசுறது, கெட்ட வார்த்தைகள் பேசுறது, ஒருத்தரை புண்படுத்தும் வார்த்தைகளை பேசுகிறது அப்படிங்கிற காரியம் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ நம்ம யாருக்குனே வாசித்தபடி அந்த வார்த்தை எப்படி அவனை காயப்படுத்தி இருக்குதோ, அதே மாதிரி நாமும் சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மை அறியாம சிலர் பேசும் பொழுதும், ஒரு சிலர்கிட்ட விளையாட்டுக்காகவும் நம்ம பேசும் பொழுதும் நிறைய காயப்படுத்திடும். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா, பசங்களுக்குள்ள நம்ம கிண்டல் பண்ணிக்குவோம் இல்லைங்களா? இப்போ நானுமே பார்த்தீங்க அப்படின்னா, எங்க பசங்க சர்க்கிளில் நான் கொஞ்சம் கருப்பாக இருக்கிறதுனால என்னை அடிக்கடி சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. அப்புறம் நாங்க காலேஜில் ஏதாவது ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் யாராவது பண்ணுவோம், நம்ம ஸ்டேஜுக்கு ஏதாவது நம்ம பண்ணோம் அப்படின்னா அதை சொல்லியே கிண்டல் அடிப்பாங்க. இப்படிங்கிறதுனால சில நேரம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் ஸ்டேஜுக்கு பேசுறதுக்கே ரொம்ப பயப்படுவேன். இப்போ கூட அந்த பயம் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. இப்படி உங்களுக்குமே ஒரு சில அனுபவங்கள் இருக்கும் இல்லைங்களா? உங்கள் கிளாஸில் நீங்கள் எந்திரிச்சு பேசும் பொழுது, உங்களை எல்லாரும் சேர்ந்து கிண்டல் அடிக்கும்போது, அடுத்த தடவை நீங்கள் எந்திரிக்கும் போது ரொம்ப பயப்படுவீங்க. அப்புறம் பொது மேடையில் பேசும் பொழுது, இல்லை ஒரு பாட்டு எதுவும் பாடும் பொழுது, இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் பசங்க பார்த்தீங்க அப்படின்னா, மேடைக்கு முன்னாடி நின்னாங்க அப்படின்னா அப்படியே மேலே முழிப்பாங்க. ஏன்னா அப்படின்னா, வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரித்து கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க. ஸோ இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது நடந்திருக்கும். ஆனால் எனக்கு அந்த மாதிரி கிண்டல் பண்ணதுனால, நான் மேடைக்கு பேசும் பொழுதோ, இல்லை கிளாஸில் எந்திரிச்சு நிற்கும் பொழுதோ, எனக்கு கிண்டல் பண்ணதுனால அவங்களுக்கு ஜாலியாக சிரிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க அந்த நேரத்தில் எல்லாம் மறந்துட்டாங்க. ஆனால் எனக்குள்ள அது உள்ளுக்குள்ள
அப்படியே உள்ளுக்குள்ளேயே இருந்துச்சு. ஸோ அது வந்து என்ன தொடர்ந்துச்சு அப்படின்னா, என்னைக்கு நம்ம மேடைக்கு வந்தாலும் கொஞ்சம் பயமாவே இருக்கும். எல்லாருக்குமே அந்த அனுபவங்கள் இருக்கும். ஸோ நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகள், சாதாரணமா பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொருவருக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ எங்களுடைய வீட்ல பார்த்தீங்க அப்படின்னா, எங்க உறவினர்கள் எல்லாரும் வந்தாங்க அப்படின்னா, நாங்க எல்லாம் பேசிட்டு இருப்போம். எங்க வீட்டு பையன பத்தி நான் அவங்ககிட்ட சொல்லுவேன். இந்த மாரி இவன் பண்ணிட்டான் சேட்ட அப்படின்னு சொல்லுவேன். எல்லாரும் சிரிப்பாங்க. அப்புறம் சந்தோஷமா போயிருவாங்க. அப்புறம் தனியா வந்ததுக்கப்புறம் என் பையன் என்ட்ட கேட்பான். நீங்க எதுக்கு எல்லாரும் முன்னாடி என்ன அப்படி சொன்னீங்க அப்படின்ட்டு. டேய் நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நீ இப்படி கஷ்டப்படுவேன்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படிம்பேன். இல்ல நீங்க சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு. ஸோ நானும் நகைச்சுவையா சொன்னேன். எல்லாரும் அத நகைச்சுவையா எடுத்துக்கிட்டாங்க. ஆனா அவனுக்கு அது காயப்பட்டிருக்கிறது. அவன் அத சீரியஸா எடுத்துக்கிறான். ஸோ இப்படிதான் நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம அந்த வார்த்தைகளை பேசி விடுகிறோம். நமக்கு உள்ளார இருக்கிற சில அவரை அவரை குறித்து தவறான வார்த்தைகளை பேசிடுறோம். கடைசி என்ன சொல்லிடுறோம் அப்படின்னா, இல்ல விளையாட்டுக்கு தான் பேசுனேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதிலிருந்து நம்ம எஸ்கேப் ஆகிடுறோம். ஆனா அந்த வார்த்தை வந்து இன்னும் காயப்பட்டிருக்கும். உங்க எல்லாருக்குமே அந்த அனுபவங்கள் இருக்கும். ஒருத்தங்க கிண்டல் பண்ணும் பொழுது, ஒரு சில நகைச்சுவை செய்யும் பொழுது, நம்ம இப்படி அவர் சொல்லிட்டாரே, சிலர் கொஞ்சம் ஓவரா எடுத்துப்பாங்க. இல்லைங்களா? என்னுடைய வாழ்க்கையில வந்து இந்த மாரி என்னை பத்தி யாருமே என்ன பேசினது கிடையாது. இந்த வார்த்தையை அவர் என்ன சொல்லிட்டாரு அப்படி சொல்லி அதையே யோசிச்சு 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 நாம நம்மளையே சார் நான் அப்படிப்பட்டவன் தான் போல, நான் இன்னும் என்னால் எதுவும் பண்ண முடியாது போல, முன்னாடி போய் என்னால் நிற்க முடியாது போல, என்னுடைய வாய் கொஞ்சம் திக்குவாயா இருக்குதே, நான் இன்னும் கொஞ்சம் கருப்பா இருக்கிறேனே, என்னால் முன்னாடி நின்று பேச முடியலையே, வாய் குளறுதே, நான் கொஞ்சம் சின்ன உயரம் கம்மியா இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நாமளே நம்ம சப்மிஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். சரிங்களா? ஒரு 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 சின்ன உதாரணம் கூட சொல்லுவாங்க. ஸோ என்னைக்குமே வந்து ஒரு சிலர் பேசுகிற வார்த்தைகளை, தவறான வார்த்தைகளை நம்ம உள்ள வச்சுக்கவே கூடாதுன்னு சொல்லி. இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க வைங்களேன். வீட்டுக்கு வர்றாங்க, உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஏதோ கொஞ்சம் சாப்பிட்ட சாப்பாடு அவங்களுக்கு பிடிக்கல, உடனே வாமிட் பண்ணிடுறாங்க. ஹால்லேயே வாமிட் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே அதை க்ளீன் பண்ணி அதை இது பண்ணுவோம், வீட்டை சுத்தம் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ அப்புறம் அவங்க போயிடுவாங்க, எல்லாம் சரியாயிரும். அவங்க அந்த வாமிட் அப்படியே நம்ம வச்சிருப்போமா? இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சிருப்போமா? கண்டிப்பா கிடையாது. ஏன் அப்படின்னா, அது நம்ம வீடு. நம்ம தான் சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை யோசிச்சு உடனே நம்ம சுத்தம் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நாம வந்து மற்றவங்க நம்மளை தரைக்குறைவாய் பேசும் பொழுதும், நம்மை புரிந்து கொள்ளாமல் நம்மை அவதூறா பேசும்போதும், அதை நாம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, உள்ளுக்குள்ள வச்சுக்க கூடாது. ஸோ நம்மளுடைய உள்ளமானது பரிசுத்தமான உள்ளம், நம்மளுடைய சிந்தனையானது நல்ல சிந்தனை நிறைந்ததாக இருக்க வேண்டும். யாரோ ஒருத்தங்க போடுற கெட்ட எண்ணங்களோ, இல்ல கெட்ட வார்த்தைகளோ, கெட்ட அபிப்பிராயங்களோ நம்மை பாதிக்கக்கூடாது. உடனே நம்ம என்ன செய்யணும்? அதை எடுத்து வெளியே போட்டணுமோ ஒழிய, நம்ம உள்ள வச்சுக்கிட்டே என்ன பார்த்து அவர் இந்த வார்த்தையை சொல்லிட்டாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதே. என்ன பார்த்து இந்த வார்த்தையை எங்க அம்மா சொல்லிட்டாங்களா, என்னுடைய துணைவியார் சொல்லிட்டாங்க, எங்க ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரா, எங்க வேலை பார்க்குற இடத்துல அவரு என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லி அதை குறித்தே யோசித்து யோசித்து நாம் பல வேளைகளில் நாம என்ன பண்றோம் அப்படின்னா சப்மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆனா நாம பேசுகிற வார்த்தைகளும் மிகவும் மிகவும் கவனமாக பேச வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மீரியம் அவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம். நம்பர்ஸ் என்னாகமம் 12வது அதிகாரம் வசனம் 1 முதல் 10 வரை. மீரியம் இங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆண்டவர் எங்களையும் தான் பயன்படுத்தலாமே, மோசைக்கு மட்டும் ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? ஸோ நாங்களும் கூட அதுக்கு தகுதியானவர்கள் தானே என்று சொல்லி அவங்க சொல்றாங்க. மீரியம் பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து யாத்ராகமம் வசனம் அதிகாரம் 15 வசனம் 20 நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. ஆரோனின் சகோதரியாகிய மீரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்பூரை எடுத்துக்கொண்டால் சகல ஸ்திரீகளும் தம்பூர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். ஸோ மீரியம் வந்து ஒரு பெரிய வர்ஷிப் லீடர், ஒரு பெரிய நல்ல லீடராக கூட இருந்திருக்கிறாங்க அப்போ உள்ள காலகட்டங்களில். ஸோ அவங்களுக்கு என்ன அப்படின்னா, நம்ம இவ்வளோ பெரிய ஆவிக்குரிய தலைவராக இருக்கிறோம், நம்ம எல்லாரும் முன்ன நின்று இந்த மாதிரி காரியங்களை வழி நடத்துகிறோமே, ஸோ நமக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வார்த்தையை சொல்கிறாங்க மோசையை குறித்து. மோசையை ஆண்டவர் ஏன் மோசைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார், அந்த மாதிரி மீரியம் சொல்றதை பார்க்கும். அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த அந்த ஸ்திரீயை, எத்தியோப்பியா ஸ்திரீயை வந்து அவங்க மணந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போற போக்குல தேவையில்லாத ஒரு வார்த்தைகளை, ஒரு ஒரு ரூமரை பரப்பி விட்டு போயிடுறாங்க. அந்த வார்த்தையோட வீரியத்தை அவர்கள் அறியவில்லை. கடைசி என்ன நடக்குது? 10வது வசனம் வாசிக்கலாம். 10வது வசனம். இந்த வார்த்தையை அந்த மீரியம் பேசின உடனே என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் அவங்களை கூப்பிட்டு கண்டிக்கிறாரு. We must to be honest and admit our mistakes when our words are wrong.
ஒருவேளை நம்ம தவறா பேசக்கூடாது, ரொம்ப யோசித்து பேசணும், கேர்ஃபுல்லா பேசணும் அப்படி சொல்லி நம்ம இதுக்கு முன்பா நம்ம பார்த்தோம். ஒருவேளை நீங்க பேசிட்டீங்க, ஒருவேளை தப்பா பேசிட்டீங்க, இல்ல ஒரு ஆர்வத்துல பேசிட்டீங்க, ஏதோ ஒரு காரியத்துல பேசிட்டீங்க, தொடர்ந்து பேசிட்டீங்கன்னு வைங்களேன். அடுத்து நாம என்ன செய்யணும் அப்படின்னா, அதை நாம ஒற்றுக்கொள்ள வேண்டும், ஒத்துக்கணும். ஸோ அதை ஒத்துக்கிற ஒரு தன்மை நமக்குள்ள வேணும். யாக்கோபு 5:16 வசனம். யாக்கோபு 5:16. ஓகே. சாரி, 28:13. ஆ நம்மளுடைய ஒருவேளை படுத்திட்டோம் அப்படின்னா, நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை பேசி சரி பண்ணிக்கோங்க அப்படி சொல்லி இந்த வசனம் சொல்லுது. அடுத்து வந்து 28:13, நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இது வந்து நீதிமொழி 28:13 சொல்லுது. அடுத்து வந்து 1 யோவான் 1:9, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார். ஸோ நம்ம ஒரு வார்த்தையை பேசுறோம். ஸோ இந்த நம்ம ஏற்கனவே நீதிமொழிகளில் படித்த மாதிரி, ஒருத்தன் வந்து ஒருத்தனை காயப்படுத்துற மாதிரி வார்த்தைகளை பேசிடுறான். பேசினதுக்கு அப்புறம் அது காயப்பட்டுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படி சொல்லி சொல்றான். ஏன் விளையாட்டு சொன்னேன்னு சொல்றான் அப்படின்னா, அவனுக்கே அது தெரியுது, நாம பேசின வார்த்தை அவனை காயப்படுத்திடுச்சு, நம்ம இப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு. ஸோ காயப்பட்டதுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவன் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கணும். தெரியாம பேசிட்டேன், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவன் கேட்கல. மாறாக என்ன பண்றான் அப்படின்னா, அவனை பேசணும், அவனுக்கு கண்டிப்பா இந்த வார்த்தை அவனுக்கு வேணும் தான் அப்படின்னு சொல்லிட்டு, இது நான் விளையாட்டுக்கு பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு நழுவலாக ஒரு மாதிரி ஒப்பேத்திட்டு அவன் பேசிட்டு போயிடுறான். ஸோ அவன் மன்னிப்பு கேட்கல. நான் நகைச்சுவைக்கு தான் இதை சொன்னேன் அப்படி சொல்லி தான் செய்த தவறை ஒப்புக்கொள்ள மறுக்கிறான். தான் பேசின வார்த்தைகள் காயப்படுத்தி இருக்கிறது என்பதை அறிந்தும் அவன் வந்து அதற்காக மன்னிப்பு கேட்காம நான் விளையாட்டுக்கு தான் இதை செஞ்சேன் அப்படி சொல்லி சொல்றான். ஸோ நம்மளுமே பார்த்தீங்க அப்படின்னா, நாம பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் மற்றவங்களை காயப்படுத்தினது என்று அறிந்தால் நாம் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்பதற்கு கொஞ்சம் கூட தயங்கக்கூடாது. சரிங்களா? அப்படி நாம எப்போ நம்மளுடைய பாவங்களையும் நம் செய்த தவறுகளையும் உணர்கிறோமோ, அப்பந்தான் நமக்குள்ள இருக்கிற சாத்தான் வந்து அவனுடைய எண்ணங்கள் வந்து பலவீனப்படும். எப்போ நாம் செய்கிற தவறுகளை உணராம இருக்கிறோமோ, எப்போ நாம் செய்கிற தவறுகளை நியாயப்படுத்துகிறோமோ, இல்லை வேற வழியில் அதை நியாயப்படுத்த முயற்சிக்கிறோமோ, அப்போ வந்து சாத்தான் இன்னும் பலவீனப்படுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ நாம வந்து நம்மளுடைய தவறுகளை உணர்வோம் என்று சொன்னால், நாம இன்னும் ஆண்டவருடைய அருகிலே கடந்து கடந்து செல்வோம். ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கையே என்றைக்குமே அப்படிதான். ஸோ நம்ம என்னைக்குமே வந்து ஒவ்வொரு வாரமும் வேத வசனம் படிக்கிறோம். எங்க கிளம்புனாலும் வேத வசனத்தை வாசிச்சுட்டு கிளம்பணும்னு நினைக்கிறோம். ஸோ நம்ம சர்ச்சுக்கு வந்தாலும் ஒர்ஷிப் பண்ணுறோம், பாட்டு பாடுறோம். பாட்டில் வெறும் பாட்டு தான் இருக்குது அப்படின்னா, ஃபுல்லாக வசனங்கள் தான் இருக்குது. ஸோ அன்னைக்கு சகோதரர் அவர் அழகா இன்னைக்கு ஒர்ஷிப் பண்ணாங்க. எல்லா பாடல்களும் வசனங்களால் ஆக்கப்பட்டவை. ஸோ எல்லாமே வசனத்தை மையமாக வைத்து தான் இருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கை. கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை வந்து வசனத்தை மையமாக இருக்குது, இந்த வேதத்தை மையமாக வைத்து தான் இருக்கிறது. இதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மை எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், நாம் இந்த காரியத்திலே தவறு செய்கிறோம், இந்த காரியத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், இப்படியாக நாம் செய்யக்கூடாது என்று சொல்லி நம்மை சீர்திருத்தி கொண்டே இருக்கிறது. ஸோ நம்ம பல வேலைகளை என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நாம தவறு தான் செஞ்சுட்டு இருக்கிறோம் போல, தவறு தான் செஞ்சுட்டு இருக்கிறோம் போல, நம்மளை வந்து தப்பு பண்றாங்கன்னே நம்மளை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம சபையிலுமே பார்த்தோம் அப்படின்னா, நிறைய சபைகளிலும் அல்லது நிறைய யூடியூப் சேனல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் வாழ்த்தி வாழ்த்தி பேசுற மாதிரி தான் நிறைய வசனங்கள் இருக்கிறது. நிறைய பேரும் அப்படிதான் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிறார்கள். ஸோ உங்களுடைய வாழ்க்கை வந்து இன்னும் இருமடங்காக ஆசீர்வதிக்கப்படும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க இழந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் அதிகமாக பெற்றுக்கொள்வீர்கள். நல்ல வந்து நமக்கு வந்து கேட்கறதுக்கு இனிமையான வார்த்தைகளை தான் நாம கேட்க விரும்புகிறோம் இன்னைக்குமே. ஸோ மக்களுமே அப்படிதான் இருக்கிறோம். என்ன அப்படின்னா, கேட்கறதுக்கு இனிமையான வார்த்தைகள் தான். எப்படி தேர்தல் நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காசு வரும் இல்லைங்களா, ஒரு கவர்லையோ டக்குனு. இப்போ தேர்தல் வேற வர ஆரம்பிச்சிருச்சு, எல்லாருக்குமே தெரியும். வீட்டில் கவரில் ஒரு 3000 ரூபாய் இல்லை 4000 ரூபாய் இவ்வளோ 2000 ரூபான்னு கவர் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த காசை பார்த்தோடனே மக்கள் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, பா இந்த காசு கொடுத்தாரா, அப்போ இவருக்கு தான் நம்ம ஓட்டு போடணும். பொதுவாக வந்து அப்படிதான் இல்லைங்களா. ஒருத்தர் வந்து ஒரு டீ வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா, கொஞ்சம் அவங்க வந்து அடுத்து அவருக்கு டீ வாங்கி கொடுக்கணும், நல்ல மனுஷனாக இருக்கிறா அப்படின்னு சொல்லி இயற்கையாகவே நமக்குள்ள ஒரு நல்ல குணம் வரும். அப்படிதான் தேர்தல் நேரத்தில் என்ன பண்ணிடுறாங்க, காசெல்லாம் வாங்கிட்டு அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ தேர்தல் நேரத்தில் அந்த காசை பார்த்தோன்னே நமக்கு அதே மாதிரி தான் இந்த ஆசீர்வாதமாக நமக்கு கொடுக்கப்படும் செய்திகள்.
இப்படிதான் இருக்கும். கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும். ஆனா வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்காது. ஸோ நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நம்மளுடைய தவறுகளை நாம் உணர வேண்டும் என்று சொன்னால், நாம பேசின வார்த்தைகளை ஒருத்தங்களை காயப்படுத்திருச்சு, நாம செய்கிற செயல்கள் ஒருத்தரை காயப்படுத்திருச்சு அப்படின்னா, நாம அதை சீர்தூக்கி பார்க்கணும், அதை வந்து நம்ம சரியா செய்யணும் அப்படின்னு சொல்லி நாம யோசிக்கணும். அப்படி யோசிக்கும் பொழுது மட்டும்தான் நாம் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக சீர்திருத்த முயற்சி செய்வோம். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு வேதத்திலே அதான் சொல்லுது. ஸோ நம்மள பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் சரியாக இருக்க வேண்டும். மற்றவர்களை காயப்படுத்தும் வார்த்தைகளாக இருக்கக்கூடாது. ஸோ இங்க நம்ம பார்த்ததுல வந்து தேவ பக்தி என்று சொல்லுகிறவர்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள், தேவனுடைய வார்த்தையை நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையிலும் என்ன பண்றாங்க அப்படின்னா, மற்றவர்களை காயப்படுத்தும் வார்த்தைகளும், மற்றவர்களை எரிச்சலூட்டும் வார்த்தைகளும், மற்றவர்களை இடர்கள் உண்டாக்கும் வார்த்தைகளையும் பேசுறோம் அப்படி சொல்லி. சரிங்களா? நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற நாம், ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம், ஒருவேளை இந்த மாதிரி யாரையாவது நாம் காயப்படுத்தி இருக்கிறோமா என்று சொல்லி இன்றைய நாளிலே நாம் யோசிப்போம். ஒருவேளை நாம பேசுற வார்த்தைகள், நம்மளுடைய செய்கைகள் யாரையாவது காயப்படுத்தியிருக்கும் என்று சொன்னால், என்று அறிந்தால் உடனடியாக நாம் மன்னிப்பு கேட்பதற்கு எந்த சாக்கு போக்கும் சொல்லக்கூடாது. ஸோ இந்த நம்ம நீதிமொழிகளை நம்ம படித்தபடி, வாசித்தபடி, தியானித்தபடி, எப்படி பைத்தியக்காரன் கையில வந்து அந்த தீக்கொல்லியும் அம்பும் இருக்குதோ, அதே மாதிரி இந்த நகைச்சுவை அப்படிங்கிற நல்ல விஷயத்த ஒரு பாவம் செய்து விட்டு, அல்லது ஒரு தவறான வார்த்தைகளை தவறான காரியத்தை செஞ்சுட்டு நகைச்சுவை சொல்லி சமாளிச்சுட்டு போகிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. நான் தவறு செய்தேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்வதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுப்பதற்கும் முதன்மையாக இருக்க வேண்டும். ஸோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மை நெறிப்படுத்துகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையும் கிறிஸ்துவும் அதைத்தான் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். மற்ற எந்த காரியத்தை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பதில்லை. ஒருவேளை நம்ம நினைக்கலாம் மற்ற காரியத்தை நம்ம கொடுத்து அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளவு காணிக்கைகளையோ இல்லை இவ்வளவு காரியங்களையோ கொடுத்து நம்ம இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக முடியாது. நம்மிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய பாவங்களையும் நாம் செய்கிற காரியங்களையும் யோசித்து மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை தவறினால் நாம் அதை மன்னிப்பு கேட்க தவறக்கூடாது என்கிறது தான் இன்றைய நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்ட செய்தி.